பராபவ வருஷம் பிறந்தாச்சு. இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த நேரமாவது நமக்கு நல்லா இருக்குமா? நம்முடைய சிக்கல்கள்லாம் தீருமா? நாம் முன்னுக்கு வர முடியுமா? பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி பார்க்கலான்னு பொருத்த பார்க்குறதுக்கு ஜோசியத்தை எடுத்துகிட்டு போனால் எதுவுமே பொருந்தலைன்னு எப்பயுமே தள்ளி விட்டுடுறாரு. இப்போவாது இந்த வருஷ பிறப்புலையாவது இதில் இருந்தாவது அவங்களுக்கு நல்லது நடக்குமா? அவங்களுக்கு திருமணம் முடிக்க முடியுமான்னு ஏகப்பட்ட கேள்விக்குறியோடு நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க இந்த தமிழ் புத்தாண்டை. பொதுவாகவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ஏன்னா பராபவ வருடம் உங்களுடைய ராசிக்கு 11வது ராசியிலே பிறந்திருக்குங்க. அப்போ லாப ராசியில் இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகுங்க. வசதி வாய்ப்புகளும் கூடிக்கொண்டே போகும். அதே நேரத்தில் ஏழரைச்சனி வழக்கம் போல் இருக்கிறதுனால சனி பகவானால் மறைமுக எதிரிகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருக்கும். யாரையுமே நம்பக்கூடாதுங்க. ரொம்ப நெருக்கமாக இன்றைக்கி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க நாளைக்கு உங்கள் எதிரியோடு போய் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சில விஷயங்களில் அப்படியே அடிமனசுக்குள்ளார போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு சில விஷயங்களை மட்டும் சிலரிடம் பகிர்ந்து கொள்வது நல்லதுங்க. எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் வெள்ளேந்தியாக வெகுளியாக சொன்னீங்கன்னா சரி வராதுங்க. அந்த வகையில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். அந்த குரு பகவான் அப்படியே மாறி மாறி பயணம் செய்கிறாரு. ஏன்னா இப்போ 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இது கொஞ்சம் சுமாரான இடம்தான். ஆனால் அதே நேரத்தில் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து 4வது வீட்டுக்கு வராரு. அது கொஞ்சம் இடமாற்றமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். வீடு மாறுறது, ஊர் மாறுறது, வேலை மாறுறது, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய அமைப்புக்கு பார்க்கும் பொழுது குறிப்பாக நவம்பர் டிசம்பர் அதுக்கு அடுத்தது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வரைக்குமே அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 மாதங்கள் அந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரத்தில் 5ஆம் இடத்துல உட்கார போகிறார். அதுதான் உங்களுக்கு ஒரு அமோகமான காலகட்டம். அதில் நீங்கள் நினச்சது நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அதே போல் பூர்வீக சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் கேது 5ஆம் இடத்துலையும் ராகு 11ஆம் இடத்துலையும் உட்கார்ந்துருக்காங்க. ராகு லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வருமானத்தை குறைக்க விடாமல் உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் கேது 4ஆம் இடத்துலையும் ராகு 10ஆம் இடத்துலையும் உட்கார்றாங்க. அதுலேருந்து வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். சிறு சிறு விபத்துகள் வரவும் வாய்ப்பு இருக்குது. நாம் சரியாக வண்டியை ஓட்டிகிட்டு போனாலும் எதிர்த்தாவில் வர்றவங்க வேறு மாதிரி இருந்து மோதுறவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இந்த பராபவ வருடம் பிறக்கும் அந்த நேரத்திலே உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புது வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனமும் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான சூழலும் இருக்குது. போய் திரும்பி வந்தாச்சு, இனிமேல் எதுக்கு போவான்னு நினச்சிட்டு இருந்தவங்க சரி நல்ல வாய்ப்பு வந்திருக்கு கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் கூடி வருங்க. எப்படி பார்த்தாலும் கடந்த விசுவாவசு வருடத்தை விட இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் அனைத்து சௌபாக்கியங்களையும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆனந்தமயமான வருடமாக இருக்குங்க. இந்த பராபவ வருஷத்தில் உங்களுக்கு மேலும் நல்லது நடக்கிறதுக்கு பழனி ஸ்ரீ முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நல்லது. குறிப்பாக மாலை நேரத்திலே சாயரட்ச பூஜையில் மாலை 5:30 மணிக்கு ஒரு பூஜை நடக்கும், தினந்தோறும் நடக்கும். அதில் கலந்து கொண்டு ராஜ அலங்காரத்தை தரிசனம் செய்து விட்டு வாங்க.
அதே மாதிரி தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த பராபவ வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், தவசிகள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.